இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி 9வது பாடத்திற்கு வரவேற்கிறேன். நாம் பிலிப்பியர் புத்தகத்தை முடித்தோம். அதற்கப்புறம் நம்ம கொலோசியர் புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் படிக்க போவது 9வது பாடம். 9வது பாடம் என்று சொன்னால் இது எந்த அதிகாரத்தை அடிப்படையாய் எழுதப்பட்டிருக்கிறது, அல்லது எந்த வசனத்தின் அடிப்படையிலே நாம் விளக்கத்தை காணப்போகிறோம் அப்படின்னா, கொலோசேயர் 1ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வந்துடணும். கொலோசேயர் 1ஆம் அதிகாரத்துக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னால் வசனம் 20 முதல் 29 வரை. கொலோசையர் 1லிருந்து 20 வரைக்கும் அல்லது 19 வரைக்கும் போன பாடத்தில் படித்து முடித்தோம். ஒருவேளை படிக்காதவங்க, அந்த பாடத்தை கேட்காதவங்க அந்த பாடத்தை போய் நீங்கள் கேட்கலாம். வசனம் 20 முதல் 29 வரைக்கும் 9வது பாடம். இந்த 10 வசனங்கள் 20லிருந்து 29 10 வசனங்கள். இந்த 10 வசனங்கள் எதை பற்றி இருக்கிறது அப்படின்னா, ஒப்புரவாகுதலை பற்றி இருக்கிறது. இந்த ஒப்புரவாகுதல் நம்பிக்கையும் என்பதுதான் இந்த பாடத்தினுடைய தலைப்பாக நம்ம வச்சிருக்கிறோம். அப்போ 20 முதல் 29 10 வசனங்கள் இருக்கிறது. இந்த 10 வசனங்களை நாம் எப்படி புரிந்து கொள்ள போகிறோம்னு சொன்னால், தலைப்பு ஒப்புரவாகுதல் தாங்க. அதான் முக்கியமான மைய கருத்துங்க. ஒரு பாடத்தை படிக்கும் பொழுது அந்த மைய கருத்து என்ன என்பதை நம்ம அந்த மைய இழையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மைய இழை தான் ஒப்புரவாகுதல். எப்படி பிரதர் சொல்கிறீங்க ஒப்புரவாகுதல்னு சொல்லிட்டு? பாடத்துக்கு வாங்க. பாடத்துக்கு வந்தீங்கன்னா, ஜெபத்தோடு பார்த்தீங்கன்னா, ஆமாம் நான் சொல்கிறது சரி என்பது உங்களுக்கு புரிய வரும். அப்போ ஒப்புரவாகுதல் என்பது தான் மைய கருத்து, தான் தலைப்பாக நம்ம வச்சுருக்கிறோம். இப்போ அந்த 10 வசனங்களை 4ஆக பிரிக்கிறோம். என்னென்ன பிரிக்கிறோம்? இந்த ஒப்புரவாகுதலுக்கான வழிமுறை. ஒப்புரவாகணும்னு சொன்னால் எப்படி ஒப்புரவாகிறது, அதுதான் வழிமுறை. அடுத்தது ஒப்புரவாகுதலின் நோக்கம், எதற்காக ஒப்புரவாக்கப்பட்டு இருக்கிறோம், ரைட்டுங்களா? அதை முதல்ல ஒப்புரவாகுதலின்கான வழி அல்லது வழிமுறை. 2வது ஒப்புரவாகுதலினுடைய நோக்கம். 3வது ஒப்புரவாகுதலுக்கான திட்டம். இந்த திட்டம் இருக்குதே, இந்த திட்டத்தை ஆண்டவர் எப்பொழுது போட்டார், எதற்காக போட்டார், எப்படி ஒப்புரவாக்குறார் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கணும். 4வது ஒப்புரவாகுதலினுடைய ஊழியக்காரன், ஒப்புரவாகுதலினுடைய பிரசங்கியார். எப்படி வேணால் நம்ம வச்சுக்கலாம் பாங்க. ஆக 4 விஷயம் நான் சொல்லிட்டேங்க. நீங்கள் சொல்ல முடியுமா? மனசில் இருக்குதா அந்த விஷயம்? ஒப்புரவாகுதலின் வழி, ஒப்புரவாகுதலின் நோக்கம், ஒப்புரவாகுதலின் திட்டம், ஒப்புரவாகுதலின் பிரசங்கியார், ஊழியக்காரன். ஏன்னா இந்த 4 விஷயத்தை நம்ம படித்துக்கொள்ள போகிறோம். ரொம்ப அருமையான விஷயம் பாருங்கள். இந்த 10 வசனங்கள் பவுலார் சற்று ஆழம் போகிறார். ஆனால் எதுவுமே கருகலான விஷயம் கிடையாதுங்க. சற்று பொறுமையாக அதிக ஜெபத்தோடு படிக்கும் பொழுது எல்லா விஷயமும் நமக்கு புரிய வரும். ஏன்னா இதெல்லாம் அடிப்படையான விஷயங்கள் பாருங்கள். மிக 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 தேவையான விஷயம் பாருங்கள். ஜெபம் பண்ணி படிக்கலாமா? வாங்க. அன்புள்ள தகப்பனே, ஆண்டவரே, பவுலார் மூலமாக மேலான வெளிச்சங்களை எங்களுக்காக கொடுக்கிறீர். அந்த காரியத்தை புரிந்து கொள்வதற்கு எங்கள்கிட்ட தகுதி இல்லையா, ஞானம் இல்லையா? நாங்கள் அதை புரிந்து கொள்ளவும் இது ஏட்டு சுரக்காவாக அல்ல தகப்பனே, நடைமுறை வாழ்க்கையிலே அதை நாங்கள் கைகொள்கின்ற பாக்கியத்தை எங்களுக்கு தாருங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 9வது பாடம் ஒப்புரவாகுதலும் நம்பிக்கையும். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 20 முதல் 29 வசனம் வரை தியானிக்க போகிறோம். 4 விஷயமா பிரித்து படிக்க போகிறோன்னு சொன்னேன். அதில் முதல் விஷயம் ஒப்புரவாகுதலின் வழி. இந்த ஒப்புரவாகுதல் ரீகான்சிலியேஷன் என்ற விஷயம் படிக்கணும்னா, இந்த ஒப்புரவாகுதலுக்கு எதிர்மறை என்ன, ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்குறேன். எதிர்மறை அதுதான் அந்நியன் ஆகுதல். என்ன ஏலியன் உங்கள் ஞாபகத்தில் இருக்குதா? நீங்கள் நிறைய வீடியோஸ் பாருங்கள், ஏலியன்ஸ் அப்படின்றாங்க. அப்படின்னா தமிழ் வார்த்தை என்ன? வேற்று கிரகவாசிகள், என்ன வேற்று கிரகத்தை சேர்ந்தவர்கள். என்ன அப்போ அதுதான் பைபிளில் அந்நியர்னு சொல்கிறாங்க. அப்போ ஒப்புரவாகுதலுக்கு அது எதிர்மறை அந்நியராய் இருத்தல். அப்போ ஒப்புரவாகுதலை புரிந்து கொள்ள வேண்டுமானால் நாம் அந்நியராய் எப்படி இருக்கிறோம், அந்த அந்நியத்துவம் இருக்க ஏலியனேஷன் அது எங்கே இருக்குது? இப்போ நம்மளும் ஆண்டவர் பிரிஞ்சிருக்கிறோம் பாருங்கள். அவர் பரலோகத்தில் இருக்கிறோம், நம்ம பூலோகத்தில் இருக்கிறோம். இப்போ நம்ம அவரால் பார்க்க முடியல, ஸோ நம்ம பிரிஞ்சிருக்கிறோம். இதுதான் அது அந்நியராக இருக்கிறோம் என்பதற்கான அர்த்தமா? உங்களுக்கு புரியுதா? நம்ம அவரால் மன்னிக்கவும், நாம் அவரை பார்க்க முடியல, பிரிஞ்சிருக்கிறோம், அதுதான் அந்நியராக இருக்கிறது என்பதற்கான அர்த்தமா? ஏன்னா கொஞ்சம் இதை தாங்க பவுலர் அப்படி இல்லை, நீங்கள் சொல்கிறது மேலோட்டமான விஷயம். நம்ம எங்கே அந்நியராக இருக்கிறோம்,
அந்நியராக இருக்கிறோம்னு அர்த்தம் என்ன, யார் அந்நியராக இருக்கிறாங்க என்கிற விஷயத்தை முதல்ல சொல்கிறார். அப்போ நம்ம அந்நியராக இருக்கிறோம் என்கிற விஷயத்தை புரிந்து கொண்டால் எப்படி ஒப்புரவாகிறோம் அப்படின்ற விஷயம் நமக்கு புரிய வரும் பாருங்க. அப்போ இதுக்கான விடை தான் கொலோசேயர் 1ஆம் அதிகாரம் வசனம் 21. நல்லா உங்கள் கையில் ஒரு நோட் வச்சுக்கோங்க, பைபிளை திறந்து வச்சுக்கோங்க, ஒரு பேனா வச்சுக்கோங்க, சொல்கிறதெல்லாம் எழுதுங்க. என்ன சும்மா அப்படியே பிரசங்கம் மாதிரி கேட்டுட்டு போயிடக்கூடாது. நீங்கள் இதை எழுத ஆவியானவர் உங்கள் மனதிலே எழுதுவார். என்ன அப்போ கையில் நோட் வச்சுக்கோங்க, பேனாவோட எழுதுங்க. வசனம் 21 பாருங்க. முன்னே கேள்வி புரியுதா உங்களுக்கு? நம்ம எந்த இடத்துல நம்ம அந்நியராக இருக்கிறோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் பாருங்க. வசனம் 21 பவுலுடைய வார்த்தைகளை பாருங்க. பவுல் வார்த்தைகள் அப்படி போகிற போக்கில் பெரிய பெரிய விஷயம் பேசிட்டு போயிடுவார். நம்ம தான் நிறுத்தி, என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசுகிற மாதிரி தெரியுதே, கொஞ்சம் ஆழம் போகிற மாதிரி தெரியுதே, நிறுத்தி நம்ம ஆழம் பார்த்துடணும். அந்த மாதிரி வசனம் தான் 21. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களை. என்னவா உங்களுக்கு விஷயம் புரியுதா உங்களுக்கு? அப்போ பாருங்க, முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். போன பாடத்திலையும் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக பரலோகத்தில் உள்ளவைகளையும் பூலோகத்தில் உள்ளவைகளையும் தமக்குள்ளாக அவர் ஒப்புரவாக்கினார் என்று வசனம் 20 படித்தோம். இப்போ 21 அப்புறம் ஒப்புரவாகணும் அப்படின்னா நம்ம எங்கே அந்நியப்பட்டு இருக்கிறோம், எங்கே நம்ம அந்நியராக இருக்கிறோம் அப்படின்னா பைபிள் சொல்லுது, முன்னே அந்நியராகவும் சத்துருக்களாகவும் இருந்த நம்மை. அப்போ முன்னே நம்ம அந்நியராக இருந்தோம், ஏலியனாக இருந்தோம். அப்போ நம்ம தேவனுக்கு துரோகிகளாக சத்துருக்களாக நாம் இருந்திருக்கிறோம். எந்த இடத்துல எப்படி? பைபிள் சொல்லுது, முன்னே அந்நியராகவும், அடுத்த வார்த்தை கவனிச்சிங்களா? முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால், கவனிச்சிங்களா? துர்க்கிரியைகளினால், விக்கட் ஒர்க்ஸ். அப்போ துர்க்கிரியைகள் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கங்கெல்லாம் நாம் அந்நியப்பட்டு இருக்கிறோம், அங்கங்கெல்லாம் நாம் தேவனுக்கு எதிராளிகளாக இருக்கிறோம் என்று அர்த்தம். அப்போ ஒன்று, நாம் எதனால நாம் அந்நியப்பட்டு இருக்கிறோம், நாம் அந்நியராக இருக்கிறோம் என்பதற்கு என்ன அத்தாட்சிங்க? துர்க்கிரியைகள், விக்கட் ஒர்க்ஸ். துர்க்கிரியைகள் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிறதா? நான் எப்படி இருக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துர்க்கிரியைகள் நிமித்தம் நீங்கள் நொந்து கொள்வது உண்டா? நம்ம அந்த துர்க்கிரியைகள் நாம் அந்நியராக இருக்கிறோம் என்பதற்கான அத்தாட்சி, சர்டிஃபிகேட். அது என்ன? நல்ல மரமெல்லாம் நல்ல கனி கொடுக்கும் பாருங்க, கெட்ட மரமும் கெட்ட கனியும் கொடுக்கும் பாருங்க. அந்த கனி எதை சொல்லுதுன்னா நான் எப்படிப்பட்ட மரம் என்பதை சொல்லுது, அவ்வளோதான். அப்போ துர்க்கிரியைகள் என்ன சொல்லுதுன்னா நான் அந்நியராக இருக்கிறேன், நான் தேவனுக்கு சத்ருவாக இருக்கிறேன் என்பதை காட்டுது. சரி, இப்போ கேள்வி, நம்ம அந்த துர்க்கிரியைகள் அதுதான் நம்ம அந்நியராக இருக்கிறோம் என்பதை காட்டுதா? ஆஹா. பவுலார் வேற ஒரு வார்த்தையை அங்கே போட்டுறாரு. என்ன வார்த்தை போட்டுறாரு நான் திரும்பி வாசிக்கிறேன். ஒரு சின்ன சென்டென்ஸ் தான், 4-5 வார்த்தைகள் தான் மன்னிக்கவும். அப்போ அந்த வார்த்தைகளை பார்க்கும் பொழுது துர்க்கிரியைகள் என்ற வார்த்தை வருது. இன்னொரு வார்த்தை கவனிங்க, முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களை. என்னவா இப்போ பிரச்சனை? துர்க்கிரியைகளா அல்லது துர்க்கிரியைகளை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மனசா? எது? மனசு தாங்க பிரச்சனை. அப்போ நாம் எங்கு அந்நியராக இருக்கிறோம், நம்ம எங்கு தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கிறோம்? மனசில். மனசு தப்பாக இருக்குது, ஆகையினால தான் கிரியைகள் துர்க்கிரியைகளாக வருகிறது. அப்போ பிரச்சனை துர்க்கிரியைகள் கிடையாது, பிரச்சனை மனசு. அப்போ மனசு தவறாக இருக்கும் பொழுது துர்க்கிரியைகள் வருகிறது. இதனால் நாம் அந்நியராக இருக்கிறோம். அப்போ அந்நியன்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? அப்போ அந்நியமாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? மனசு தப்பாக வேலை செய்யுதுங்க, நம்முடைய யோசிக்கின்ற முறை தப்பாக வேலை செய்யுது. மனசு தப்பாக வேலை செய்யுது என்பதற்கான எவிடன்ஸ் என்ன? வாழ்க்கையில் குணத்தில் பார்க்கலாம். என்ன? இந்த மனசு தான் தேவனுக்கு அந்நியமாக இருக்குது. மனமானது தேவனுக்கு தூரமாக இருக்கிறதுனால
செயல்களும் தேவனுக்கு தூரமாய் இருக்கிறது. அப்ப மனமும் செயல்களும் தூரமாய் இருப்பதனால நம்பத்தான் தேவனுக்கு தூரமா இருக்கிறோம். அவர்கிட்ட இருக்க விரும்புகிறார். நம்பத்தான் நம்மளுடைய மனதினாலே, நம்மளுடைய செயல்களினாலே, நம்முடைய துர்க்கிரியைகளினாலே நம்ம தூரப்பட்டு போயிருக்கிறோம். உங்களுக்கு புரியுதா? ஒப்புரவாகுதல் புரிய வேண்டுமானால் நம்ம அந்நியரா எப்படி இருக்கிறோம், அந்நியரா எங்க இருக்கிறோம் அப்படின்றது புரியணுங்க. அந்நியரா எப்படி இருக்கிறோம்? துர்க்கிரியைகளினாலே நம்ம அந்நியரா இருக்கிறோம். சரி, எங்க நம்ம அந்நியரா ஏலியனா இருக்கிறோம்? மனசுல. we are far away from Christ. அப்ப தூரமாக இருக்கிறோம். நம்முடைய மனசும் அவர் மனசும் ஒன்றல்ல. உங்களுக்கு புரியுதா? சரி, பைபிள்ல எங்கேயாவது உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் எனக்கும் பிரிவினை உண்டாக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வசனம் இருக்குதா? இருக்குது. எங்க இருக்குது? கமெண்ட்ஸ்ல போடுங்க பார்க்கலாம். கொஞ்சம் சர்ச் பண்ணுங்க, உங்க செல்போன் எடுங்க, உங்க புக்ஸ் எல்லாம் எடுங்க, பைபிள்ல தேடி பாருங்க, எங்க இருக்குது உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் எங்களுக்கும் எனக்கும் பிரிவினை உண்டாக்குறது, செவி கூடாதபடிக்கு செவியை மறைக்கிறது. இந்த வசனம் எங்க இருக்குது? தேடி பாருங்க, சொல்லுங்க. அப்ப அக்கிரமம் தான் உங்களுக்கும் எனக்கும் பிரிவினை உண்டாக்குது. அது பிரச்சனை அவர்கிட்ட இல்லை, பிரச்சனை நம்மள்கிட்ட தான் இருக்குது என்பதற்கான இன்னொரு விஷயம். ஆக துர்க்கிரியைகள் மூலமாக நாம் அந்நியப்பட்டு இருக்கிறோம். துர்க்கிரியைகளை எங்கேருந்து வருது? மனசுனால நாம் தேவனுக்கு அந்நியராக இருக்கிறோம். மனசுனால நம் தேவனுக்கு நம்ம எதிராக சத்துருக்களாக இருக்கிறோம். இந்த மனசுன்னு சொல்றாரு பார்த்தீங்களா? இந்த மனசு துர்க்கிரியைகள் சொல்றாரு பார்த்தீங்களா? இதுவே வேற ஒரு நிருபத்தில் எழுதும் பொழுது இந்த மனசுக்கு ஒரு பேர் ஒன்று வைக்கிறார். இந்த துர்க்கிரியை இன்னும் கூட ரொம்ப அழகா நம்ம புரிஞ்சு கொள்ளக்கூடிய வகையில பேசுறார். என்ன தெரியுங்களா? வாங்க ரோமர் 8, ரோமன்ஸ் சாப்டர் 8, ரோமர் 8க்கு வந்துருங்க. வசனம் 7க்கு வாங்க. ரோமர் 8:7. இங்கேயும் மனம் என்ற விஷயத்தை சொல்றாரு. அடுத்தது அந்த மனம் என்ன செய்யுது என்பதையும் சொல்றாரு பாருங்களேன். வசனம் ரோமர் 8 வசனம் 7 எப்படி என்றால், மாம்ச சிந்தை. கவனிச்சிங்களா? மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. The carnal mind is enmity against God. அப்ப எது enmity? எது தேவனுக்கு விரோதமான பகையா? செயல் அல்ல, ஒரு சிந்தை. அந்த சிந்தைக்கு என்ன பெயர் வைக்கிறாரு கவனிச்சிங்களா? அந்த சிந்தைக்கு பெயர் மாம்ச சிந்தை என்று பெயர் வைக்கிறார். அப்ப மனதினாலே நாம் தேவனுக்கு அந்நியராய் இருந்தோம், தேவனுக்கு சத்துருக்களாய் இருந்தோம், துர்க்கிரியைகளை கொண்டு வந்தோம் என்று சொல்லி ஒரு வசனத்தில் நம்ம கொலோசியர்ல படிச்சோமே. இப்ப அந்த மனசுக்கு பேர் வைக்கிறாரு. என்ன சிந்தையாம்? மாம்ச சிந்தை, கார்னல் மைண்ட். கார்னல் மைண்ட். சரி, இந்த மாம்ச சிந்தை என்ன செய்யும்? துர்க்கிரியைகளுடைய விளக்கம் என்ன? ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. சரிங்களா? தேவனுக்கு விரோதமான பகை, தேவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் மாம்ச சிந்தைங்க. ஏன்னா தேவனுக்கு எதிரி இந்த மாம்ச சிந்தைங்க. இப்ப நல்லா கவனிச்சிங்களா? அதுதான் இந்த இருக்கிற வரைக்கும் நம்ம உருப்படாம இருக்கிறோம். இப்ப இந்த மாம்ச சிந்தை என்ன செய்யுமா? அது பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாது, கீழ்ப்படிய கூடாது, முடியாது. என்ன வேணா செஞ்சு பார். அந்த மாம்ச சிந்தையை குளிப்பாட்டு, அந்த மாம்ச சிந்தைக்கு ஒரு வெள்ளை சட்டை போட்டு விடு, அந்த மாம்ச சிந்தையை அல்லேலியான்னு சொல்ல வை, அந்த மாம்ச சிந்தையை ஆமேன்னு சொல்ல வை, அந்த மாம்ச சிந்தையை புளி சாப்பாடு சாப்பிட வை. என்னத்தை குளிப்பாட்டினாலும், எங்க கொண்டு போய் வச்சாலும், எங்க உழுவோ அங்கதான் விழும். புரியுதா? அப்ப மாம்ச சிந்தை அது பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாது, அது அது முடியவே முடியாதுங்க. அது சம்மதிச்சு போகவே போகாதுங்க. அதனுடைய இயல்பே அப்படித்தாங்க. அது வேற ரூட்டை போட்டு போயிட்டே இருக்கும். அது இப்ப இதுதாங்க இந்த மனசுக்கு பெயர் மாம்ச சிந்தை. அந்த துர்க்கிரியைனா என்ன? அது தேவனுடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாது. அப்ப நாம் எங்க நம்ம அந்நியப்பட்டிருக்கிறோம்? எங்க தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கிறோம்? அப்ப மாம்ச சிந்தையினால தேவனுக்கு நம் எதிராளிகளாக இருக்கிறோம். ஏன்னா தேவனுக்கு நம்ம எதிரி இல்லைங்க, நம்ம மனசுதான் தேவனுக்கு பகையா இருக்குதுங்க. அது அவர் சொல்ற பேச்சை கேட்க மாட்டேங்குதுங்க. தேவனுடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய முடிய மாட்டேங்க. அப்ப
ஒப்புரவாகுதலுக்கு முன்பாக நாம் அந்நியராய் இருக்கிறோம். அந்த அந்நியருடைய குணாதிசயம் என்ன? 1 மாம்ச சிந்தை, 2 தேவனுடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாம போயிட்டு இருக்கோம். இப்ப நீங்க இந்த இடத்துல முடிவு பண்ணுங்க. ஒப்புரவாகுதலுக்கு முன்பாக நமக்கு இந்த மனசு நம்ம நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படிய முடியலன்னு சொன்னா, ஒப்புரவாக்கப்பட்டோமானால் நம்ம மனசு என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? நம்மளுக்கு கீழ்ப்படிதல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்ப கீழ்ப்படியாத வாழ்க்கை ஒப்புரவாகுதலுக்கு முன்பாக இருக்கிற வாழ்க்கை. உங்களுக்கு புரியுதா? மாம்ச சிந்தை அந்நியரா இருப்பதனுடைய குணாதிசயம். அப்படின்னா ஒப்புரவாக்கப்பட்டோமானால் மனசு என்ன ஆகும்? கீழ்ப்படியாம என்ன ஆகும்? நீங்க கொஞ்சம் யோசிச்சு வச்சுக்கோங்க. பைபிள் உங்களோட பேசுங்க. ரைட்டா? அப்ப நம்மளுடைய மனசு மாம்ச சிந்தையா இருக்குது. தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கு அந்த மனசை வச்சுட்டு நம்மளால கீழ்ப்படிய முடியவே முடியாதுங்க. என்ன குட்டிகாரணம் போடு, 1000 மெழுகுவர்த்தி ஏத்து, 1000 இடத்துக்கு நீ காணிக்கையை கொடு, சபையை கட்டு, என்ன வேணா செய்யு, 1 இன்ச்சு மாறாது. சரிங்களா? அது எப்படிதான் மாத்துறது? அதுதான் படிக்கிறோம் பாடத்தை. வாங்க, எபேசியர் 4ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா இந்த மாம்ச சிந்தை எப்படி வந்துச்சு லேசா சொல்றாங்க. எபேசியர் 4 வசனம் 18 பாருங்க. எபேசியர் 4:18 ரொம்ப அழகான விஷயம். பெரிய வாக்கியத்தை பேசுகிறார். போற போக்கில் பல ஆழமான கருத்துக்களை சொல்லிட்டு போயிடுவார். அப்படிப்பட்ட வசனம் தான் இந்த வசனம் கூட. 4:18 அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு. இன்ட்ரெஸ்டிங்ல, அந்தகாரம் எங்க இருக்குதா? புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினால் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து. மீண்டும் வார்த்தை அந்நியராய் இருந்து. எதுக்கு அந்நியராய் இருந்து? பாருங்க, இந்த மனசு இருக்கும்போது மனசுனால தேவனுக்கு அந்நியராய் இருந்துன்னு படித்தோம். இப்ப மனசுக்குனால தேவனுக்கு மட்டும் அந்நியராய் இருந்தல்ல, தேவன்கிட்ட இருந்து அந்நியராய் இருந்துன்னா இப்ப தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து. அப்படின்னா அந்த மனசுனால துர்க்கிரிய, மாம்ச சிந்தையினால பிரமாணத்தை கீழ்ப்படிய முடியல. இப்ப நாம் அந்நியராய் இருப்பதினால நமக்கு ஜீவன் கிடைக்கல. அப்படின்னா மாம்ச சிந்தை மரணம். மாம்ச சிந்தை மரணம். இது எங்க இருக்கு பைபிள்ல? மாம்ச சிந்தை மரணம் சொல்லிட்டு. அப்ப நாம் தேவனுக்கு அந்நியராய் இருந்தோமானால் அந்த வாழ்க்கை முறைக்கு அந்நியராய் இருக்கிறோம். எனவே ஜீவனுக்கும் அந்நியராய் இருக்கிறோம், மரணத்துக்குள்ளாக இருக்கிறோம் என்று அர்த்தங்க. சரி, எப்படி நம்ம அந்த மரணத்துக்குள்ள போனோம்? புத்தியில் அந்தகாரப்பட்டு. அப்ப மனசு கடினமாச்சு, மனசு குருடாச்சு. மனசு எப்படியோங்க, உலகத்தாரையோ எப்படியோ மனசு குருடாச்சு. ஆகையினால இருட்டு, அந்தகாரம், டார்க்னஸ் அது நம்ம மனசுல உட்காந்துச்சு. ஆகையினால நாம் தேவன்கிட்ட விலகணும். உங்களுக்கு புரியுதா? நான் திரும்பி சொல்லவா? மனசுனால அந்நியராக இருந்தோம், துர்க்கிரியைகள் வந்துச்சுன்னு சொல்லி கொலோசியர் 1ல பார்த்தோம். இப்ப மாம்ச சிந்தையினால தேவனுடைய பிரமாணத்தை கீழ்ப்படிய முடியல அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எப்படி அந்த மாம்ச சிந்தை வந்துச்சு? அப்ப புத்தியில அந்தகாரம் வந்துச்சு, இருதயம் கடினமாச்சு. ஆகையினால அந்தகாரம் என் மனசுல உட்காந்து செட்டில் ஆச்சு. நான் ஜீவனுக்கு அந்நியராக இருந்தேன். உங்களுக்கு புரியுதா? அப்ப நாம் எங்கு அந்நியராக இருக்கிறோம்? அந்நியராக இருக்கிறோம்னா கிரியைகளினால அந்நியராக இருக்கிறோம், மாம்ச சிந்தையினால அந்நியராக இருக்கிறோம், மனம் குடானதினாலே, இருதயம் கடினப்பட்டு போனதுனாலே நாம் தேவனுக்கு அந்நியராக இருக்கிறோம். வேற வகையில சொன்னா ஜீவனுக்கு நம்ம அந்நியராக இருக்கிறோம். ஆக இதெல்லாம் இந்த 3 வருஷம் கருத்தா பார்க்கும் பொழுது நீங்க அந்நியராக இருக்கிறீங்களா? அப்படின்னா இந்த மனம் உங்கள்கிட்ட செயல்பட்டு கொண்டு இருக்கிறதா? உங்களால பிரமாணத்தை கைகொள்ள முடியலையா? உங்க வாழ்க்கையில துர்க்கிரியைகள் இயல்பாக அப்படியே வந்துகிட்டே இருக்குதா? நீங்கள் ஜீவனுக்கு அந்நியராக இருக்கிறீர்களா? என்ன யோசிங்க. அப்ப இது முதல்ல நோயை புரிஞ்சாதான் மருந்து புரியும். நமக்கு நோயினே புரியலன்னா அந்த ஒப்புரவாகுதல் என்கிற மருந்து புரியாதுங்க. அதனாலதான் வசனத்தை மேல வசனம் காண்பித்து நம்மளுடைய உண்மையான நிலைமை என்னன்றதை பார்க்குறோம். நம்ம உங்கள்கிட்ட துர்க்கிரியை இருக்குதா? நீங்க பிரமாணத்தை உங்களால கைகொள்ள முடியாம போயிட்டே இருக்குதா? அப்படின்னா
மாம்ச சிந்தை இருக்குதுன்னு அர்த்தம். தேவனுக்கு அந்நியராக இருக்கிறோன்னு அர்த்தம். எனவே நாம் மரணத்திலே குடிகொண்டிருக்கின்றோம். நம் ஜீவனுக்கு நாம் அந்நியராக இருக்கிறோம். சரி, அப்படின்னா ஆண்டவர் இந்த பிரச்சனையை காண்பிக்கிறார். இப்போ நம்மெல்லாம் பிரிஞ்சிட்டோம். ஆண்டவர்கிட்டருந்து, அவருடைய லைஃப்கிட்டருந்து, அவருடைய கேரக்டர்கிட்டருந்து நம்மெல்லாம் பிரிஞ்சாச்சு. இப்போ எப்படி தேவன்கிட்ட போகிறது? எப்படி தேவனுடைய கேரக்டர்கிட்ட போகிறது? எப்படி தேவனுடைய லைஃப் எப்படி போகிறது? நம்ம போகிறதா இல்லை அவர் வருவாரா? யார் இந்த முதல் ஸ்டெப்பை யார் எடுத்து வைப்பா? இதே விஷயம் இருக்குல்ல, நம்ம சத்துருக்களாக இருந்தோம் அப்படின்ற வார்த்தை இருக்கு இல்லையா, ஒப்புரவாக்கப்பட்டோம் அப்படின்ற வார்த்தை இருக்கு இல்லையா. இப்போ அதே போல் ஒத்த வசனத்தை பவுலர் ரோமர் நிருபத்துக்கு எழுதுகிறார். ரோமர் 5ஆம் அதிகாரத்துக்கு ஓடி வந்துருங்க. ரோமர் 5 இதே விஷயம் அங்கே ஆண்டவர் விளக்குறாரு. எப்படி ஒரு வசனம் இன்னொரு வசனத்துக்கு விளக்குதுன்னு பாருங்கள். எப்படி ஒரு வசனம் இன்னொரு வசனத்துக்கு வெளிச்சம் கொடுக்குது என்பதை பாருங்கள். ரோமர் 5:6 பாருங்களேன். ரோமர் 5:6, அன்றியும் நாம் பலனற்றவர்களாக இருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். என்னவா? நாம் பலனற்றவர்களாக இருக்கும்போதே கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். எப்போ? நம் பலன் இல்லாமல் இருக்கும்போது கிறிஸ்து மரித்தார். வசனம் 8, நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். வசனம் 10, இங்கே தான் பாயிண்ட். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அந்த 2 வார்த்தை, சத்ரு, ஒப்புரவாகுதல், இங்க வருதா? சரி, அப்ப பைபிள் சொல்லுச்சு நம்ம தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம், ஆனா நம்ம ஒப்புரவாக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு இல்லையா. இப்ப நாம் சத்துருக்களாக இருக்கிறோம் அப்படின்னா என்னவா? அதான் பைபிள் வசனம் 6ல் சொல்லுச்சு, நாம் பலனற்றவர்களாக இருந்தோம், நாம் பாவிகளாக இருந்தோம், நாம் தேவனுக்கு எனிமீஸ், துரோகிகளாக, சத்துருக்களாக இருந்தோம். சத்துருனா எதிராளியினுடைய ராஜ்யத்தை டோட்டலாக அழிப்பது. எதிராளி வீணா போயிடணும், மண்ணோடு மண்ணு கவிட்டு போயிடணும், அவன் தான் எதிராளி. என்ன? அப்போ யார் எதிராளியா? நாம் தான் எதிராளி. பைபிளில் ஒரு நல்ல உதாரணம் பாருங்க எதிராளின்றதுக்கு. தேவனுடைய பிள்ளைகள்லாம் அழிஞ்சு போகணும்னு சொல்லிட்டு எஸ்தர் காலத்தில் ஒருத்தன் இருந்தான். அவன் பேர் என்னங்க? ஆமான். ஏதோ மோர்தகாய் தான் பிரச்சனைனா மோர்தகாய் இல்லை, அவளை அடியோடு தொடச்சி எடுக்கணும்னு பார்க்குறான் அவன். அதாவது யூதர்கள் டோட்டலாக அழிஞ்சிடணும். அப்போ யூதர்களுடைய சத்ருவாக அவன் இருக்கிறான். அது ஒரு சின்ன சாம்பிளுங்க. எப்படி அவன் ஆமான்னு நினச்சானோ, ஆமானை நம்ம வெளியில் வச்சு பார்க்குறோம். நம்ம என்னமோ எஸ்தர் மாதிரி, நம்ம என்னமோ மோர்தகாய் மாதிரி, நம்ம என்னமோ ஆகாஸ்வர ராஜா மாதிரி பார்த்துட்டு இருக்கிறோங்க. இந்த வசனத்தின் வழியாக வச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஆமானை நம்ம தான். நாம் தேவனை அழிக்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்தின் தன்மைகளை அழிக்கிறோம். அப்போ நாம் இப்படி அழிப்பதற்கு திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கும் பொழுது பைபிள் சொல்லுது, நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில் பாருங்க, நம்ம போய் அவரை போட்டு அழிச்சு காலி பண்ணிரும் நினைச்சிட்டு இருக்கும் பொழுது இப்போ என்ன ஆகுதுன்னா, அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் we are on the way to destroy God and his people and his principles. On the way. நம்ம போயிட்டே இருக்கும் பொழுது, அப்படி போயிட்டே இருக்கும் பொழுது இன்னொரு உதாரணம் ஞாபகத்துக்கு வருதா? சவுலு பவுலா மாற போறான். இப்போ இந்த சவுலு யூதர்களை அழிப்பதற்கு புறப்பட்டே இருக்கும் பொழுது அவனை தொட்டது யார்? அவன் சத்துருக்களாக இருக்கையில் அவனை தொட்டது யார்? அவரை தேடி வந்தது யார் அப்படின்னா கிறிஸ்து. அப்ப நாம் மனதினாலே அந்நியராக இருக்கிறோம், மாம்ச சிந்தையினாலே அந்நியராக இருக்கிறோம். தேவனுடைய பிரமாணத்தை கீழ்ப்படியாமல் போனதுனாலே நம்ம அந்நியராக இருக்கிறோம். ஆகையினால நம்ம வாழ்க்கையில ஜீவன் இல்லை, நமக்கு பரலோகமும் கிடையாது. இப்ப நாம் இப்படி பிரிஞ்சு 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 தேவனுக்கு சத்ருவா மாறி போயிட்டே இருக்கும் பொழுது நமக்காக ஒருத்தர் வாழ்றாரு,
நமக்காக ஒருத்தர் வந்து மரிக்கிறாரு, அவர் மூலமாக நாம் ஒப்புரவாகப்படுகிறோம். உங்களுக்கு புரியுதா? இதை தாங்க கொலோசியர் 1 சொல்லுதுங்க. கொலோசியர் 1 வாங்க. கொலோசியர் 1:21. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாகி இருந்த உங்களை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். எப்படி? அவர் மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே ஒப்புரவாக்கினார். ஆக முதல் விஷயம் என்ன? எப்படி அந்நியராயிருக்கிறோம், எப்படி ஒப்புரவாகிறோம்? இல்ல, மனதினாலே, மாம்ச சிந்தையினாலே, கீழ்ப்படியாமையினாலே, பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமல் போனதினாலே ஜீவனுக்கு நாம் அந்நியராய் இருக்கிறோம். இப்ப எப்படி நம்ம ஒப்புரவாக்கப்படுறோம்? கிறிஸ்துவினால. கிறிஸ்துவினுடைய மரணத்தினால நாம் பாவிகளாய் இருக்கையில், நாம் சத்துருக்களாய் இருக்கையில், நாம் பலனற்று இருக்கையில் நம்மை கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நாம் ஒப்புரவாகிறோம். தேவன் குமாரனை கொடுக்கிறாரு. குமாரன் தன்னையே கொடுக்கிறாரு. கொடுத்து நம்ம எதிராளியை நேசிக்கிறாரு. இன்ட்ரெஸ்டிங்ல? அப்ப யோசிங்க, முதல் பாடம், நம்மளுடைய மனசு தாங்க தேவனுக்கு எதிரின்றதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த மாம்ச சிந்தை தான் தேவனுக்கு பகைன்றதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்படி இருக்குமானால் என் வாழ்க்கையில கீழ்ப்படிதல் வரவே வராதுங்க. கீழ்ப்படியாத எந்த பிள்ளையும் தேவனுக்கு எதிராளிகளாக அவங்க செயல்பட்டு இருக்கிறாங்க என்பது வருத்தமான ஒரு விஷயம். சரி, ஆக ஒரு விஷயம், எப்படி அந்நியராக மாறுறோம், எப்படி ஒப்புரவாகிறோம், உங்களுக்கு புரியுதா? சரி, இப்போ அடுத்த வசனத்துக்கு போகலாங்க. 2வது விஷயம், ஒப்புரவாகுதலினுடைய நோக்கம் என்ன? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். கொலோசியர் 1:21. இந்த 21லேருந்து 29 வரைக்குமே இந்த ஒப்புரவாகுதலுக்கான நோக்கம், பல நோக்கம் இருக்குங்க. என்ன போக போக நான் அதை உங்களுக்கு சொல்கிறேங்க. முதல் நோக்கத்தை பாருங்களேன். கொலோசியர் 1:29, முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும், இப்பதான் நோக்கம் வருது, பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக. ஆக ஒப்புரவாத நோக்கம் என்ன? நம்ம அவர் பரிசுத்தரா மாற்றணுமா, நம்மளை அவர் குற்றமற்றவர்களா மாற்றணுமா. இன்ட்ரெஸ்டிங்ல? அப்ப பரிசுத்தரா மாத்துறது தான் இந்த ஒப்புரவாதலுடைய நோக்கம். அதுதான் நம்ம மாம்ச சிந்தையினால கீழ்ப்படியாதவர்களாக, கீழ்ப்படிய கூடாதவர்களாக உளுந்து கிடக்கிறோம். இப்ப ஆண்டவர் ஏன் ஒப்புரவாக்குறார்? சும்மா பேருக்கு இதை குளிப்பாட்டிட்டு போறதுக்கு இல்லைங்க. அவர் நம்மை பரிசுத்தரா, குற்றம் சாட்டப்படாதவர்களாக மாற்றணும்னு சொல்லிட்டு அவர் விரும்புகிறாருங்க. இதே விஷயம்தான், இதே கருத்து எபேசியர்லேயே வருது பாருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டீட்டெயில் அங்கே வருதுங்க. எபேசியர் 1:4. இதே பரிசுத்தமாக மாற்றணும், குற்றம் மற்றவர்களாக மாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு எக்ஸ்ட்ரா டீட்டெயில் ஒன்று இங்கே போடுறாரு. எபேசியர் 1:4, தமக்கு முன் நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அப்ப அதே விஷயம் என்ன? நாம் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு. ஆகதான் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம தெரிந்து கொண்டார். ஆனா எப்ப தெரிந்து கொண்டாரா? உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மை தெரிந்து கொண்டாராம். நம்மெல்லாம் பிறப்பதற்கு முன்பாகவே நம்மை அவர் எப்படி மாற்றணும், நம்ம என்ன செய்வோம், என்ன செஞ்சாலும் அவர் என்ன செய்வாரு அப்படின்னா, நம்மை அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் அன்பில் குற்றமில்லாதவர்களும் இருக்கும்படியாக அப்படி மாற்றினாராம். உங்களுக்கு நோக்கம் புரியுதா? இன்னும் இது ஒரு நோக்கம் பாருங்க. இந்த நோக்கத்தை இன்னும் 2-3 நோக்கத்தை ஆண்டவர் போக போக சொல்லுவார். அது 2வது பாயிண்ட், 3வது பாயிண்ட், 4வது பாயிண்ட்லாம் போகும்போது உங்களுக்கு தெரியுங்க. ஆக நம்ம கீழ்ப்படியாமைக்குள்ள கடந்தோம். கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால, கிறிஸ்துவினால, தேவனுடைய அன்பினால அவர் என்ன பண்றாராம்? ஃபெயில் ஆகிற பிள்ளைகளை எல்லாம் எடுத்து மார்க்கை 40 மார்க்கை 30 மார்க் ஆக்கி விடலைங்க. அவர் ஃபெயில் ஆகிற பிள்ளைகளை பாஸ் ஆகிற பிள்ளைகளா மாத்துறாராம். பாஸ் ஆகுறது மட்டும் இல்லை, அந்த பாயிண்ட் எப்படி நான் சொல்ல மாட்டேன். 4வது பாயிண்ட்டுக்கு வாங்க, அந்த பாயிண்ட்டை சொல்றேன்.
ஃபெயில் ஆகிட்டு இருக்கிற பிள்ளைங்க, எப்பா 35 தான் எடுக்கிறேன், 10 தான் எடுத்துட்டு இருக்கிறேன், எப்படியாவது 40 எடுக்கணும்னா ஒப்புரவாகுதல் நோக்கம் என்ன தெரியுமா? நாட் ஜஸ்ட் பாஸ் மார்க். எவ்வளோ மார்க் எடுக்க வைக்கிறான் தெரியுமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நம்ம அதை பார்த்துடலாம். ஆக ஒப்புரவாகுதலுடைய நோக்கம் என்ன? பரிசுத்தரா குற்றமற்றவர்களா மாற்றணும் என்பது என்னுடைய நோக்கம். அப்போ பரிசுத்தரா குற்றமற்றவர்களா பைபிள் ஏதாவது உதாரணம் இருக்குதா? யோபு உத்தமனும் சன்மார்க்கனுமா இருந்தான், என்ன அவன் மேல் கண் வைத்தாயோ என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறாரு. என்ன யோபுவினுடைய விசுவாசத்தை போல என்ன கரைபடாதவர்களாக 1,44,000 பேர் இருக்கிறாங்க, அவர்களை போல மாற்றணும் என்பதுதான் ஒப்புரவாகுதலுடைய நோக்கமாக இருக்கிறது. அப்ப என்ன நோக்கம்? என்ன? கிறிஸ்துவின் மரணத்தினாலே நாம் பரிசுத்தரா, கிறிஸ்துவின் மரணத்தினாலே நாம் குற்றம் இல்லாதவர்களாக. அதாவது அர்த்தம் என்ன? கீழ்ப்படியாத பிரமாணத்தை கீழ்ப்படியக்கூடிய பிள்ளைகளாக ஒப்புரவாகுதலின் ஊழியம் மாற்றிவிடும். சரி, இப்போ வாங்க கொலோசியர் 1:22. நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். எப்படியாகும் அப்படின்னா, நீங்க விசுவாசத்துல நிலைச்சிருப்பீங்கன்னு சொன்னா நீங்க அசையாம இருப்பீங்க. நீங்க விசுவாசத்துல நிலைச்சிருக்கணும். அப்ப ஒப்புரவாகுதல் எப்பொழுது முடியும் அப்படின்னா, அவர் மரிச்சார், அவர் ஒப்புரவாகணும்னு சொல்லிட்டு விரும்புகிறார். ஆனா நம்ம என்ன செய்யணும்னா, அந்த விசுவாசத்துல நிலைத்திருப்பது நம்முடைய பங்கு. முற்றுமுடிய அந்த நிலைத்திருக்கும் பொழுது, முடிவரியந்தம் நாம் நிலைத்திருக்கும் பொழுது நாம் முழுமையாக ஒப்புரவாகப்படுவோம். உங்களுக்கு புரியுதா? அப்ப நம்ம உயிர் போற மாதிரி கொண்டு போய் ஐசியூவில் சேர்த்தாங்க, டாக்டர்லாம் மருந்து கொடுத்தாரு. அப்போ ஐசியூலேருந்து கொஞ்சம் மாற்றினாங்க, அதுக்கப்புறம் மருந்து கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சாங்க. இப்போ ஐசியூவில் இருக்கும்போது ஐயோ நான் பிழைப்பேனா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம் நம்ம. இப்போ என்ன ஆச்சு? அடுத்த ஸ்டெப்பு கொஞ்சம் பரவாயில்லாம ஜென்ரல் வார்டுக்கு வந்தேன். ஆனால் வீட்டுக்கு போயிட்டு மாத்திரை சாப்பிடணுமா இல்லையா? நான் சாப்பிடலைன்னா சுகம் பெறுவேனா? இல்லைல்ல. அதே தாங்க, விசுவாசத்தில் நிலைத்திருப்போமானால் அப்படியா? அப்போ ஆண்டவர் அவர் செய்ய வேண்டியதை செய்கிறாரு, நான் அவருக்கு ஒத்துழைக்கிறேன். நான் விசுவாசத்தில் நிலைச்சிருக்கணும். நிலைத்திருக்கும் பொழுது ஒப்புரவாகுதல் முழுமை வரும். இதை தாங்க ஒரு அழகான வாக்கியங்க நமக்கு அது சொல்லுது. அந்த வாக்கியம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி பாருங்க. தேவனுடைய முதல்ல வந்துங்க இந்த வாக்கியத்தில் நம்முடைய நிலைமைங்க சொல்கிறாங்க. தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்திற்கு முற்றிலும் கீழ்ப்படுகிற அளவுக்கு நம்மில் நீதி ஏதும் இல்லை. ஆனாலும் தப்பிதத்திற்கு ஆன வழியை கிறிஸ்து நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். நம்முடைய அவலமான நிலைமை என்ன? பரிதாபமான நிலைமை என்ன? தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்திற்கு முற்றிலும் கீழ்ப்படுகிற அளவுக்கு நம்மில் நீதி ஏதும் இல்லை. அந்த பிரமாணத்தினுடைய தேவையை சந்திப்பதற்கு நம்மகிட்ட ஒன்றுமே இல்லை. நம்ம நீதி எல்லாம் அழுக்கான கந்தையாக அது இருக்கிறது, அவ்வளோதான். சரி, இப்போ ஆனால் கிறிஸ்து என்ன பண்ணுறாரா? ஒரு வழியை தெரிஞ்சு வச்சிருக்கிறாராம். இப்போ அந்த வழி என்ன பாருங்க. நீங்கள் உங்களை அவருக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் இரட்சகராக அவரை ஏற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கை எவ்வளவு பாவம் நிறைந்ததாக இருந்தாலும் அவர் நிமித்தமாக நீதிமான்களாக எண்ணப்படுவீர்கள். கிறிஸ்துவின் குணம் உங்களுடைய குணமாக எண்ணப்படும். நீங்கள் பாவம் செய்யாதவர் போல தேவனுக்கு முன்பாக ஏற்றுக்கொள்ளப்படுவீர்கள். என்னவா? நீங்க உங்கள் வாழ்க்கை எவ்வளவு பாவம் நிறைந்ததாக இருந்தாலும் நீங்க கிறிஸ்துவ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்க உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கைக்கு பதிலாக கிறிஸ்துவின் வாழ்க்கை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. என்ன? உங்களுடைய குணத்துக்கு பதிலாக அவருடைய குணம் ஏற்றுக்கொள்ளப்படுது. சரிங்களா? இதுதான் நீதிமான் ஆக்கப்படுதல் அல்லது நீதிமானாக எண்ணப்படுதல். ஆண்டவரே, என்னால் வாழ முடியலப்பா, நான் வாழணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தவறென்று நீங்கள் ஒத்துக்கொண்டால், தேவன் எல்லாம் செய்ய முடியும் என்று நம்பினால், அதான் ஒப்பு கொடுத்தல். என்னால் ஒன்றுமே முடியாது, ஆனால் நான் விரும்புகிறேன், அந்த வாழ்க்கை அவர் வாழ்ந்திருக்கிறார், நான் விரும்புகிறேன் அப்படின்னு உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னு சொன்னால், இப்போ என்ன? அதான் ஃபஸ்ட் ஸ்டெப்பு. உங்கள் பாவத்திற்கு ஈடாக
அவருடைய குணம் நீதி வைக்கப்படுது. என்னமோ அதெல்லாம் என்னுடைய கணக்கில் வைக்கப்படும்போது அதெல்லாம் நான் தான் சம்பாதிச்ச மாதிரி எண்ணப்படுகிறது. சரி, இப்போ அடுத்தது, அப்போ நான் என்ன ஆயிடுறேன், பாவம் மன்னிப்பு வாங்கிக்கிறேன் இல்லை. இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்க. இதற்கும் மேலாக நான் ஒப்பு கொடுத்தேன்னா அவருடைய அக்கௌண்ட்ல உள்ள நீதி என் அக்கௌண்ட்ல வந்து வைக்கப்பட்டு என்ன ஆண்டவர் பாவியா இல்லை நீதிமானா பார்க்குறாருல்ல. இப்போ என்ன நீதிமானா பார்க்குறாரு, நான் நீதிமானா உள்ள எப்படி மாறுறேன், இதுதான் விஷயம். அடுத்த ஸ்டெப் பாருங்க. இதற்கும் மேலாக பாவ மன்னிப்புக்கு மேலாக நீதிமானாக்கப்படுதலுக்கு மேலாக கிறிஸ்து உங்கள் மனதை மாற்றுகிறார். உங்கள் மனதை கிறிஸ்து மாற்றுகிறார். விசுவாசத்தால் அவர் உங்கள் மனதில் வாசம் செய்கிறார். எப்போதும் உங்கள் சித்தத்தை அவரிடம் தத்தம் செய்து. ஒரு முறை ஒப்பு கொடுத்த ஆண்டவரே வாழ முடியலப்பா, நீங்க வாழ்ந்திருக்கிறீங்கப்பா, எனக்கு பலன் தாங்கப்பா அப்படின்னு கேட்டேன். இப்ப எப்போதும் உங்கள் சித்தத்தை அவரிடம் தத்தம் செய்து உங்கள் உறவை நீங்கள் விசுவாசத்தால் காத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாசமும் நீங்க ஆண்டவரே என் சித்தம் அல்ல உன் சித்தம் என்று சொல்லி ஒப்பு கொடுப்பீங்கன்னு சொன்னா, அந்த விசுவாசத்தை காத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, இதை நீங்கள் செய்யும் அளவும் தமக்கு பிரியமானபடி நீங்கள் செயல்பட உங்கள் விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். உங்கள் விருப்பத்தையும் உங்கள் செய்கையும் உங்களுக்குள்ளாக உண்டாக்குவார். ஆண்டவரே நான் திரும்பவும் தவறு செய்யக்கூடாது, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின் பொழுது மனசை ஒவ்வொரு நாளும் மாற்றி 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 எப்படி ஆரம்பித்தோமோ அப்படியே ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய விருப்பத்தை தேவனுடைய செய்கையை செய்கிறவர்களாக இருக்கிறோம். உங்களுக்கு புரியுதா? ஆக ஒப்புரவாகுதலின் வழி என்ன? கிறிஸ்து. நம்ம எங்கே அந்நியப்பட்டிருந்தோம்? மாம்சத்தினால, மாம்ச சிந்தையினால நம்ம அந்நியப்பட்டிருந்தோம். என்ன? அப்போ கிறிஸ்துவின் மூலமாக நம்ம ஒப்புரவாகப்படுறோம். இப்போ ஒப்புரவாகப்படுதலின் நோக்கம் என்ன? பரிசுத்தரா குற்றம் இல்லாதவர்களா மாறணும் என்பதுதான் ஒப்புரவாகுதலினுடைய நோக்கமாக இருக்கிறது. இப்போ மூன்றாவது, இப்போ ஒப்புரவாகுதலினுடைய இந்த திட்டம் இருக்குதே, இந்த திட்டத்தை பற்றி பவுலார் கொலோசியர் 1 அதிகாரத்தில் பேசுகிறார். இந்த திட்டம் எப்பொழுது போடப்பட்டது? இந்த திட்டத்துக்கு பெயர் என்ன? பிராண்ட் நேம் என்ன? அதை பார்க்கலாம் நம்ம. கொலோசியர் 1 வாங்க. கொலோசியர் 1:25 ஆதி காலங்களும் தலைமுறைகளுக்கும் மறைவாயிருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட இரகசியமாகிய தேவ வசனத்தை பூர்ணமாய் தெரியப்படுத்துகிறதற்கு உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன். இப்ப என்னவா? ஆதி காலங்களும் தலைமுறைகளும் மறைவாயிருந்து ரகசியத்தை தேவன் பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்துறாரு. தேவன் என் மூலமாக பரிசுத்தவான்களுக்கும் சபைக்கும் தெரியப்படுத்துகிறார். இந்த ரகசியம் ஏதோ ஒன்று மறைச்சு வச்சுக்கிறாராமே. இந்த ரகசியம் என்ன? வாங்க 1 கொரிந்தியர் 2 அதிகாரத்துக்கு வாங்க. அந்த ரகசியத்துக்கு ஒரு பேர் இருக்கு பாருங்க. 1 கொரிந்தியர் 2:7 பாருங்க. 2:7 உலக தோற்றத்துக்கு முன்னே, இதே வார்த்தைக்கு படிச்சோம்ல, உலக தோற்றத்துக்கு முன்னே படிச்சோம், ஞாபகம் இருக்கா? எபேசியர்ல படிச்சோம். உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான தேவன் ஞானத்தையே பேசுகிறோம். அப்ப ஏதோ ஒரு ரகசியம் மறைக்கப்பட்டிருக்கு. அந்த ரகசியம் உலக தோற்றம் முதல் மறைக்கப்பட்டிருக்கு. அதே விஷயங்க இங்கேயும் மறைக்கப்பட்டிருக்கு, இங்கேயும் மறைக்கப்பட்டிருக்கு. ரகசியம். அந்த ரகசியம் என்ன? தேவன் ஞானத்தையே நாம் பேசுகிறோம். என்ன? இப்ப ரோமர் 16 அதிகாரத்துக்கு வாங்க. ரோமர் 16 வசனம் 25-26 பாருங்க. 25-26 இந்த ரகசியத்தை தேவன் ஞானம் சொன்னோம்ல. இப்ப இங்க ஆதிகாலம் முதல் அடக்கமாகிருந்து அதே விஷயம் இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அனாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாகப்பட்டதும். இனிமேதான் கவனிக்கணும். சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படி அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாய் இருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துகிறது தான் இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கம் ஆகிய என் சுவிசேஷத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரும். என்ன சொல்ல வராரு? அவருடைய அந்த ரகசியம் ஆதி காலம் முதல் அடக்கமா இருந்துச்சு. அதற்கு இன்னொரு பெயர் தான் சுவிசேஷம். அதற்கு இன்னொரு பேர் தான் கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கம். ஆக ரகசியம் சொல்லலாம்,
தேவ ஞானம் சொல்லலாம், சுவிசேஷம் என்று சொல்லலாம், என்ன கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கம் என்று சொல்லலாம். இந்த பிரசங்கத்தினுடைய நோக்கம் என்ன? சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படி. ஏற்கனவே பார்த்தோம். அப்புறம் ஒரு நோக்கம், பரிசுத்தராய் குற்றமற்றவர்களாய் நிறுத்தணும் தேவனுக்கு முன்பாக. இங்க பார்க்கிறோம் அப்படியே ரிவர்ஸ்ல சொல்றாரு, உல்டா போட்டு சொல்றாரு, சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியணும். இந்த சகல ஜாதிகள் மத்திய 24 எங்கேயாவது வருதா? ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் பிரசிக்கப்படும். வெளிப்படுத்தல் 14 வருதா? சகல ஜாதியும் வருது. வசனம் 12 அங்க 10 பிரமாணத்துக்கு கீழ்ப்படுகிறாங்க, காத்து கொள்றாங்கன்னு வருது. அதான் இங்கேயும் பார்க்கிறோம் நம்ம. ஆக சகல ஜாதிகள் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு தான் தேவன் இந்த ரகசியத்தை வெளிப்படுத்தினார். தேவன் சுவிசேஷத்தை கொண்டு வந்தார். தேவன் கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கத்தை செய்ய சொன்னார். ஆக முதல்ல இந்த ரகசியம் காலங்காலமா ரகசியமா இருக்குது. இப்பதான் அது ரிலீஸ் ஆயிருக்குது. இப்ப அந்த ரகசியத்தின் நோக்கம் என்ன? விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணும். அப்ப முதல் நோக்கத்தை தான் கொஞ்சம் வேற விதமா சொல்றோம் நம்ம. அதாவது பரிசுத்தரா இருக்கணும் அப்படின்னா விசுவாசத்திற்கு கீழ்ப்படியணும்னு அர்த்தம். இப்ப ரெண்டாவது நோக்கம் என்ன? எபேசியர் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2ஆம் விஷயம் வந்துரும் பாருங்க. எபேசியர் 3 வசனம் 3 முதல் 6. அது என்னவெனில், இன்னும் கொஞ்சம் போற போக்கில் போய் அப்படியே அவர் ஆழம் போறார். அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளியுமாய் இருக்கிறதற்கு இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாய் எழுதியிருக்கிறேன். என்ன அப்ப என்னவா? ரகசியத்தை உங்களுக்கு தெரிவித்திருக்கிறார். நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லியிருக்கிற ரகசியம் என்ன? புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களுமாய். அப்ப சுவிசேஷத்தினால தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாறுறாங்க. இப்ப சுவிசேஷத்தினால தேவனுடைய பிள்ளைகள் மாறுறாங்க. அவர்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு, சுதந்திரம் கொடுக்கப்பட்டுச்சு. இதுல பங்கு யாருக்கும் கிடைக்கணுமா? புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம். பாக்கியம் என்ன? பரிசுத்தரா வாழ்றது, குற்றமற்றவர்களா வாழ்றது, விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்றது. இப்படி வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஜீவன் கிடைச்சிடும். இதுல பங்கு யாருக்கு வரணுமா? உடன் சுதந்திரருமாய் உடன் பங்காளிகளுமாய். யாருக்கு? புறஜாதிகளுக்கும் கிடைக்கணும். இதுதாங்க அவர் நோக்கம். இதை தாங்க அவர் கொலோசியர் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அதை அவர் சொல்றாரு பாருங்க. 1:25 சொன்னாரா? 1:27 பாருங்க. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்பட்ட சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். எனக்குள்ள பாவம் இருந்துச்சு, இப்ப அந்த மகிமை குணத்தை அடைய முடியும் அப்படின்ற நம்பிக்கை, கிறிஸ்துவின் மகிமையின் நம்பிக்கையாக கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் அவங்க ஒப்புரவாயிட்டாங்க, தேவனோடு ஒப்புரவாயிட்டாங்க, தேவனுடைய குணத்தோடு ஒப்புரவாயிட்டாங்க, தேவனுடைய ஜீவனோடு ஒப்புரவாயிட்டாங்க. அந்த பாக்கியம் உங்களுக்கும் இருக்குப்பா. நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, நீங்களும் ஒப்புரவாகலாம். அந்த பாக்கியத்தை கிறிஸ்துவை தெரியாத பிள்ளைகளுக்கும் அந்த பாக்கியத்தை கொடுக்குறாரு. இதை கேட்குற நீங்க ஒருவேளை நீங்க அந்நியரா இருப்பீங்கன்னா, கிறிஸ்துவை அறியாத புறஜாதியாரா இருப்பீங்கன்னு சொன்னா, அல்லது ஒருவேளை கிறிஸ்துவை அறியாத ஒரு காலத்துல நீங்கெல்லாம் புறஜாதியாரா இருந்திருப்பீங்கன்னா, நம்மெல்லாம் புறஜாதி தானே. அப்ப பாருங்க, அந்த ரகசியம் இருக்க, அந்த சுவிசேஷம் இருக்க, அந்த கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கம் இருக்க, இது என்னவா? இது காலங்காலமா மறைக்கப்பட்டு உலக தோற்றத்துக்கு முன்பாகவே இதெல்லாம் திட்டமிடப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு புரியுதா? உலக தோற்றத்துக்கு முன்பே நம்மெல்லாம் கடவுள் இல்லைன்னு சொல்லும் பொழுது, அந்த கூட்டத்தில் இருக்கும் பொழுது, நம்ம ஏதோ சொரூபத்தையும் விக்கிரகத்தையும் எங்கெங்கேயோ உலகத்துக்குரியவர்களை வணங்கி கொண்டிருக்கும் பொழுது, தேவன் நம்ம குறித்து ஒரு திட்டம் வச்சிருந்தாரு. நம்மை ஒப்புரவாக்கணும், நம்மை பரிசுத்தரா மாற்றணும்,
நம்மை விசுவாசத்திற்குரிய கீழ்ப்படிய பண்ணணும்ன்றது தேவனுடைய அனாதி திட்டமாக இருந்திருக்கு. யோசிக்க முடியுதா? நம்மளை குறித்து அவர் எவ்வளவு யோசிச்சிருக்காரு பாருங்க. என்ன, நம்மை குறித்து யோசிச்சிருக்கிறார், நம்முடைய பாவத்தை குறித்து யோசிச்சிருக்கிறார், நம்முடைய பலவீனத்தை குறித்து யோசிச்சிருக்கிறார். எவ்ரி சிங்கிள் பர்சனாக அவர் யோசிச்சிருக்கிறார். யோசிச்சு அவர் ஒப்புரவாகுதலுக்கான திட்டத்தை நாம் எல்லோரும் இந்த உலகம் உண்டாவதற்கு முன்னமே அவர் கொண்டு வந்தாராம். அதுல புறஜாதிகளையும் சேர்க்கிறாராம். என்ன, பாவிகளை பரிசுத்தரா மாத்துறாரு, விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்றாரு. இப்ப அது மட்டும் இல்லாம புறஜாதியார கொண்டு வந்து சேர்க்கிறாரு. எவ்வளவு ஆச்சரியமான விஷயம். ஸோ நம்முடைய மனசுல நம்ம அந்நியரா இருக்கிறோமா? கிறிஸ்துவினால நம்மால் ஒப்புரவாக முடியும். ஏன்னா அதற்கப்புறம் நம்ம ஒப்புரவாகணும்னு சொன்னா பரிசுத்தரா குற்றமில்லாதவர்களாக நாம் தேவனுக்கு கீழ்ப்படிய கூடியவர்களாக ஒப்புரவாகுதல் திட்டம் நாம் நிறைவேற்றுதுங்க. இந்த திட்டமானது ரொம்ப நாளைக்கு உலக தோற்றத்துக்கு முன்பாகவே போடப்பட்ட ஒரு திட்டம். இதுதாங்க 3 விஷயம் நம்ம படிச்சுக்கிறோம். மொத்தம் நம்ம எத்தனை விஷயம் படிப்போம்னு சொன்னேன்? ஒப்புரவாகுதலின் வழி, ஒப்புரவாகுதலின் நோக்கம், ஒப்புரவாகுதலின் திட்டம். வழி கிறிஸ்து, என்ன நோக்கம்? கீழ்ப்படிய பண்றது, பரிசுத்தரா மாறுறது. திட்டம் ஆதி காலம் முதல் அந்த மறைக்கப்பட்ட திட்டம் இப்பதான் ரிலீஸ் ஆகுதுங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி ரிலீஸ் ஆகலை. இப்ப பாருங்க, ஒப்புரவாகுதலுக்கு உரிய ஊழியக்காரன். என்ன அதான் அங்க சொல்லுது இல்லை, பைபிள் சொல்லுது பாருங்க, 1:23. அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கப்பட்டு வருகிறது. அதற்கென்று பவுலாகிய நான் ஊழியக்காரனானேன். 26. உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன். அப்ப இந்த ஒப்புரவாகுதலின் ஊழியம் இருக்க, இந்த ஒப்புரவாகுதலின் திட்டம் இருக்கிறத, இதற்கு ஒரு ஊழியக்காரன் ஒருத்தர் வந்தார், அவர் தான் பவுலார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த ஊழியக்காரர் இந்த ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை எப்படி செய்யறாரு? வசனம் 28 வாசிக்கலாமா? வசனம் 28. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படி அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். வசனம் 28ல 2 வார்த்தை திரும்ப 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 3 முறை வருதுங்க. 2 வார்த்தை 3 முறை வருகிறது. என்ன வார்த்தை கவனிச்சிங்களா நீங்க? எந்த மனுஷனையும், எந்த மனுஷனுக்கும், எந்த மனுஷனுக்கும் எத்தனை முறை? 3 முறை வந்துருச்சு. அப்ப எந்த மனுஷனுக்கும் நாங்க உபதேசம் பண்ணுகிறோம். அப்ப சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை போய் சொல்லுங்கன்னு சொன்னாரே, சகல ஜாதிகளுக்கும் சொல்லத்தக்கதாக சுவிசேஷமானது பறக்க கண்டேன் என்று சொல்லி போடப்பட்டிருக்கேன். அதுதான் இங்க சொல்றாருங்க. எந்த மனுஷனுக்கும் சத்தியம் சொல்லணும், சுவிசேஷம் சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப இந்த சுவிசேஷம் எப்படி சொல்றாங்களாம்? பைபிள் சொல்லுது, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி ஞானத்தோடு உபதேசம் பண்ணுகிறோம். இந்த புத்தி சொல்லின்ற வார்த்தை இருக்குல்ல, ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா எந்த மனுஷனுக்கும் எச்சரிக்கை கொடுத்து நாங்கள் ஞானமாக புத்தி சொல்கிறோம், ஞானமாக உபதேசிக்கிறோம். என்னது, ஏன் வான் பண்ணுறாரு பவுலாரு அப்படின்னா, பிரச்சனை இருக்குது. உங்களுக்குள்ளே கொடிதான ஓநாய்க்கள் வரும் என்று பவுல் சொன்னாரா? அவங்க தங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா சீஷர்களை எடுத்துக்கொள்வார் என்று சொல்லியிருக்கிறாரா? அவங்க மாறுபாடானவர்களை பேசுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாரா? இந்த வசனம் எங்கெங்க இருக்கு? அப்போஸ்தலர்ல எங்கே வருது இல்லை? சொல்லுங்க, கமெண்ட்ஸ்ல போடுங்க. அப்ப எப்பா நாங்கள் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், நாங்கள் இந்த சுவிசேஷம் சொல்லித்தரோம், நாங்கள் நித்திய சுவிசேஷம் சொல்லித்தரோம். ஆனால் வேறொரு கிறிஸ்து, வேறொரு சுவிசேஷத்துக்கு செவி கொடுக்கக்கூடிய ஆட்கள் நுழைவாங்க. அப்ப வேறொரு ஊழியக்காரன் வேறொரு சுவிசேஷம் சொல்லுவான். என்ன, அப்ப அது சுவிசேஷம் அல்ல, அது சுவிசேஷம் அல்ல. என்ன, அதனால நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அவங்க தங்களுக்கு சீசல் எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க, நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரத்தை வந்தீங்கன்னு சொன்னா வசனம் 7, தேவனை அறியாதவர்களும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதி உள்ள ஆக்கினையை செலுத்தும்படி, சுவிசேஷ கீழ்ப்படியாதவர்களை நீதி உள்ள ஆக்கினை செலுத்தும்படி
அவரு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்னியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். நீ சுவிசேஷத்தை கீழ்ப்படியல அப்படின்னா நான் உன்னை நீதியுள்ள ஆக்கினைக்கு உட்படுத்துவேன். ஏன்னா நீ பிறப்பதற்கு முன்பாகவே உன் நல்லதையும் யோசிச்சிருக்கிறேன், உன் பலவீனத்தையும் யோசிச்சிருக்கிறேன், உன் துர்க்குறியையும் பார்த்துருக்கிறேன், உன் மனசையும் நான் பார்த்தேன். நீ பிறப்பதற்கு முன்பாகவே இதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். நீ பிறப்பதற்கு முன்பாகவே உன்னை மீட்டெடுக்கணும், உன்னை நான் ஒப்புரவாக்கணும் அப்படின்னு நான் திட்டம் போட்டிருக்கிறேன். அதற்காக என் சொந்த குமாரனை கொடுத்து என் அன்பை நான் விளங்க பண்ணியிருக்கிறேன். இதெல்லாம் கேட்டும் நீ என்னை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளினா, இல்லை ஏற்றுக்கொண்டு நிலைச்சிருக்காம நீ போயிட்டீன்னா நான் என்ன செய்ய? உனக்கு அதுதான் விருப்பம் அப்படின்னு சொன்னா, உனக்கு ஜீவன் விருப்பம் இல்லை, கீழ்ப்படுதல் விருப்பம் இல்லை, அன்பு விருப்பம் இல்லை, நீ அப்படிதான் போறேன்னு சொன்னா எனக்கு வேற வழியே இல்லை. நீதி உள்ள ஆக்கினை நான் செலுத்திதான் ஆகணும். உன்னுடைய சுதந்திரத்தை நான் மதிக்கணும். புரியுதா? ஆண்டவர் அதுதான் பவுல் மூலமா சொல்றாரு, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்றேன். ஐ வாண்ட் எவ்ரி மேன். நான் அவனுக்கு டீச் பண்றேன், அவனை வார்ன் பண்றேன் அப்படின்றார். சரிங்களா? எதுக்காக டீச் பண்றார், எதுக்காக வார்ன் பண்றார்? அங்க சொல்லுது, எந்த மனுஷனையும் தேறினவனாக தேவனுக்கு முன்பாக நிறுத்தும்படி. நான் உங்களுக்கு சொன்னல, நானே 10 மார்க் எடுத்துட்டு இருக்கிறேன், பாஸ் மார்க்கே 40 மார்க்கு. இப்ப ஒப்புருவாகுதலுடைய நோக்கம் தெரியுமா? எந்த மனுஷனையும் தேறினவனாக நிறுத்தும்படி. ஒப்புரவாகுதலினாலே நான் பாஸ் மார்க் ஆயிடுறேன் மட்டும் இல்லை, நான் என்ன பண்றேன்னா தேவனுக்குள்ள பூர்ணராக மாறுறேன். என்னுடைய ஒப்படைப்பு முழுமையான ஒப்படைப்பாக இருக்கிறது. எனக்கு எவ்வளவு சத்தியம் இருக்கிறதோ அந்த அவ்வளவு சத்தியத்துல நான் பூர்ணராக நான் இருக்கிறேன். அப்ப ஒப்புரவாதலின் நோக்கம் என்ன? பரிசுத்தரா மாறுறது. ஒப்புரவாதலின் நோக்கம் என்ன? விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்றது. ஒப்புரவாதலின் நோக்கம் என்ன? புறஜாதியார தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்த்து பங்காளிகளாக மாத்துறது. ஒப்புரவாதலின் நோக்கம் என்ன? 4வது நோக்கம் என்ன? இந்த நோக்கம் நாம் கிறிஸ்துவுக்குள்ள தேறினவனாக மாத்துறது, எந்த மனுஷனையும் தேறினவனாக மாத்துறது. இதை கேட்குற நீங்க பல முறை நீங்க பாவத்தை ஜெயிக்கணும், தேவனுக்குள்ள மாறணும்னு சொல்லிட்டு நீங்க தீர்மானம் எடுத்து சோர்ந்து போயிட்டீங்களா? தேவன்கிட்ட ஒரு திட்டம் இருக்கிறது, அனாதி காலமாய் அது ரகசியமாய் வைக்கப்பட்டிருந்த திட்டம். அது வெளியானது, பரிசுத்தவான்களுக்கு அது வெளியானது. பவுலார் ஊழியக்காரராக மாறுறார். அதுதான் சுவிசேஷம். அந்த சுவிசேஷம், அந்த ரிகன்சிலேஷன் மூலமாக உங்களையும் அவர் ஒப்புரவாக்குவார். ஆண்டவரோடு மட்டுமல்ல, ஆண்டவருடைய பிரமாணத்தோடு ஒப்புரவாக்குவார், அவருடைய ராஜ்யத்தின் தன்மைகளோடு ஒப்புரவாக்குவார், உங்களுக்கு ஜீவனோடு ஒப்புரவாக்குவார். அந்த ஒப்புரவாகுதலின் ஊழியக்காரனாக பவுலை போலவும் மாற்றுவார். அட புரியுதா? ஒப்புரவாகுதலின் வழி, ஒப்புரவாகுதலின் நோக்கம், ஒப்புரவாகுதலின் திட்டம், ஒப்புரவாகுதலின் ஊழியக்காரன். நம்ம எங்க இருக்கிறோம் யோசிங்க. அருமையான திட்டம். ஆண்டவர் அவருடைய அன்பு, ஆண்டவர ஞானம், ஆண்டவர வல்லமை எல்லாம் வெளிப்படுதுங்க. நீங்க யோசிங்க. நீங்க அந்நியரா இருப்பீங்கன்னு சொன்னா இந்த நொடி பொழுது தேவனுடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து அவர் கரத்தை பிடிச்சிட்டு வந்துருங்க. இருக்கிற வண்ணமா அப்படியே வாங்க. ஆண்டவரே, இந்த வாழ்க்கை பிடிக்கல, உங்களால் முடியும்பா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. இன்றைக்கு தேவன் உங்களை சொந்த குமாரத்தையா மாற்றுவார். சொல்லலாமா? அன்புள்ள தகப்பனே, உடைய திட்டத்திற்காக, உங்களுடைய ஊழியக்காரனாகிய பவுலுக்காக, இந்த கொலோசையர் புத்தகத்திற்காக நன்றி. நாங்கள் தூரமாக இருக்கிறோம், எங்களை மண்டை கிட்ட வைத்துக்கொள்ளும். உம்முடைய சாயலைகளை தாங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.